இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன், பாடகர் அறிவு இடையே என்ஜாயி என்ஜாமி பாடல் தொடர்பாக மீண்டும் கருத்து மோதல் வெடித்துள்ளது. மீண்டும் வெடித்திருக்கிறது என்ஜாயி என்ஜாமி பாடல் சர்ச்சை. என்ன நடந்துச்சு என்ற விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், என்ன சொல்லப்படுது? ரெண்டு பேர் தரப்புலையும் மறுபடியும் இந்த சர்ச்சை வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ராப் இசை பாடகர் அறிவு பல்வேறு தனி இசை கலைஞராக பல்வேறு முன்னணி திரைப்படங்கள்ல பாடல்களை வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில 5 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ஜாய் என்ஜாமி என்ற ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங் ஒன்று வெளியாகி இருந்தது. இந்த பாடல் பெரும் அளவுல உலக அரங்குல மிகவும் புகழ்பெற்ற பாடலாக மாறி இருந்தது. குறிப்பாக அந்த நேரத்துல கூட இசையமைப்பாளருக்கும் அதே போல இந்த பாடலை எழுதிய அறிவுக்கும் சந்தோஷ் நாராயணுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலையில திடீரென மீண்டும் இது பேசு பொருளாகி இருக்கிறது. இன்று மதியம் தனி இசை பாடகரும் அந்த பாட்டினுடைய கம்போசருமான அறிவு ஒரு பதிவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில பீட் மட்டுமே எனக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இதற்கான லிரிக்ஸ், அதாவது வரிகளை நானே எழுதியிருந்தேன். மெயின் வோக்கல் மெலடியும் நானே இசையமைத்திருந்தேன். அதுவும் என்னுடைய கல்ச்சரல் ஹிஸ்டரி, நான் வாழ்ந்ததுடைய வரலாறு, என்னுடைய விஷயங்கள் குறித்து என் சொந்த கிராமத்துல படமாக்கப்பட்ட பாடலாக இது இருந்தது. இசை ஒரு கொலாபரேட்டிவாக இருந்தாலும் கிரெடிட் மற்றும் காம்பன்சேஷனும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கருத்துடைய மையமாக இருந்தது. குறிப்பாக என்னுடைய கிராமத்துல, என்னுடைய நிலத்துல, என்னுடைய மக்களுடன் நான் இசையமைத்த அந்த பாடலுக்கு எந்தவித கிரெடிட்டும் எனக்கு வழங்கப்படவில்லை. பின்னர் இப்போதுதான் அதற்கான தேவை என்ன என்பது எனக்கு புரிகிறது. அதாவது இது சிம்பத்தியை பற்றியது அல்ல, என்னுடைய உரிமையை பற்றியது, எனக்கான உழைப்பு குறித்தது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், அதாவது தனி இசை கலைஞர்கள் உங்களது பணிகளுக்கான அக்ரிமெண்ட்டுகளை போட்டுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய உரிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என பதிவிட்டிருந்தார். இதற்கு இந்த பாடலுடைய இசையமைப்பாளரான சந்தோஷ் நாராயணன் ரீட்வீட் செய்து, உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இதன் மீது இருந்து கொள்ளலாம், ஆனால் அது அனைத்துமே லீகல் கிளைம்ஸ், அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளுமே அநியாயமானது மற்றும் டெலியூஷனலானது என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது குறித்து எந்த ஒரு தொலைக்காட்சியிலோ அல்லது நீங்கள் சொல்லும் ஒரு பொது தளத்திலோ உங்களுடன் விவாதிக்க நான் தயார், அனைத்து ஆதாரங்களையும் விவாதிக்க நீங்கள் தயாரா என்ற கேள்வியையும் எழுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் உட்பட அனைத்து தளங்களிலும் என்னை நீங்கள் முடக்கி வைத்திருக்கிறீர்கள், பிளாக் செய்து வைத்திருக்கிறீர்கள். இந்த இடத்தில் நீங்கள் எனக்கு ரிப்ளை செய்யலாம். இந்த விஷயம் குறித்து நீங்கள் எப்போது வேணாலும் என்னிடம் பதில் கேட்கலாம். நான் இந்த தளத்துல உங்களுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக என்ஜாய் என்ஜாமி பாடல் கருத்து முரண்பாடு மேலும் பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. மீண்டும் இந்த கருத்து வேறுபாடுகள் பொதுவெளியில பேசப்பட்டு வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.